முகமது இப்ராஹிம் முகமது பட்டினம் சவுதியிலிருந்து கேட்குறாரு, புகாரி கித்தாபில் வரும் கீழ்கண்ட ஹதீஸ் இது சரியான்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அல்லாவின் தூதர் கூறினார்கள், புகாரியில் 2928வது நம்பர் போட்ட ஹதீஸை அனுப்பியிருக்காரு. சிறிய கண்களும் சிவந்த முகங்களும் சப்பையான மூக்குகளும் உள்ள துருக்கியர்களுடன் நீங்கள் போர் புரியாத வரை யுக முடிவு நாள் ஏற்படாது. அவர்களின் முகங்கள் தோளால் மூடப்பட்ட கேடயங்களை போன்று இருக்கும். முடியாலான காலணிகளை அணிந்திருக்கும் ஒரு சமுதாயத்தருடன் நீங்கள் போர் புரியாத வரை யுக முடிவு நாள் ஏற்படாது அப்படின்ற ஒரு இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தானா, இதை விளக்கவும் இருக்குது. அதாவது ஹதீஸில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், லா தகுமு சாத்து, அவர் சொன்ன 2928 உள்ள வாசகம், லா தகுமு சாத்து, கியாமத்து நாள் ஏற்படாது. ஹத்தா துகாத்திலு துர்க்க, துருக்கியர்களோடு நீங்கள் போர் செய்கிற வரைக்கும், துருக்குன்னு வருதுல அது துருக்கியர்கள், துருக்கியரோடு நீங்கள் போர் செய்யும் வரை கியாம நாள் வராது. உங்களுக்கும் துருக்கியர்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக 2928வது ஹதீஸ் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே ஹதீஸு 3587லையும் இருக்கிறது, நீங்கள் துருக்கியரோட சண்டை செய்வீங்க என்பது. அப்போ துருக்கின்னு சொன்ன உடனே இப்போ இவங்க என்ன, இப்போ இந்த காலத்தில் சில கூட்டங்கள் கிளம்பியிருக்காங்கல்ல, இந்த தஜ்ஜால் வந்துட்டான், அந்த அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு ஒரு கும்பல் கிளம்பியிருக்கானுல்ல, இவனை என்ன செய்ய துருக்கினோன்னு அந்த இப்போ இருக்கிற துருக்கி நாடு இருக்குல்ல, துருக்கி நாட்டோட உள்ள சண்டைன்னு அர்த்தம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அதாவது துருக்கி என்று ஒரு நாடு ரசூல்லா காலத்தில் இருந்தது கிடையாது. ரசூல்லா துருக்கின்னு சொல்லும்போது துருக்கி நாடு இருந்தால் தானே அந்த துருக்கியை குறிக்கும். துருக்கி என்பது ஒரு நாட்டின் பெயராக ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்ததே கிடையாது. அதாவது துருக்குங்கிறது இந்த மங்கோலியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த இனம், அந்த அவங்களுக்கு பேர் தான் துருக்குங்கிற வார்த்தை. துருக்குங்கிறது துருக்கு நாட்டோடுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது, துருக்கு இனத்தோடு. அந்த துருக்கு இனம் என்றால் யாருன்னு கேட்டால் இந்த இப்போ துருக்கு நாட்டில் உள்ள அவங்க கிடையாது. துருக்கு என்றால் யாருன்னு கேட்டால் அது மங்கோலியர்கள் தான். அப்போ துருக்கிங்கிற ஒரு நாடு எப்போ வந்துச்சுன்னு கேட்டால் 1923 தான் துருக்கின்ற ஒரு நாடை உண்டாகுது. நமக்கு தெரிஞ்சு 1923 தான், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன். அப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் துருக்கிங்கிற பேர்லேயே ஒரு நாடே உண்டாகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த துருக்கி அந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கி உஸ்மானிய பேரரசு, துருக்கி நாடுன்னு சொல்ல மாட்டாங்க, உஸ்மானிய பேரரசுன்னு சொல்லுவாங்க. அந்த உஸ்மானிய பேரரசில் இப்போது உள்ள துருக்கி இருக்குல்ல, அந்த துருக்கி மேலே ஒரு அடக்கம். ஆனால் நாட்டுக்கு பேர் துருக்கி என்று என்ன செஞ்சதில்லை, அது இருந்ததில்லை, உஸ்மானிய பேரரசு தான். கமால் அத்தா துருக்கு என்பவர் தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முதலாம் உலகப் போரில் உஸ்மானிய ஹிலாபத்து தோற்று போன உடனே இவர் இப்போ இருக்கிற துருக்கி இருக்குல்ல, அந்த பகுதியில் அவர் கொஞ்சம் புரட்சி செஞ்சு அந்த பகுதியை கைப்பற்றி கொண்டார். யார்? முஸ்தபா கமால். அவருக்கு பேர் அத்தா துருக்குமாங்க, துருக்கியின் தந்தை. முஸ்தபா கமால் அத்தா துருக்குங்கிறாங்கல்ல, அவர் தான் துருக்கி உண்டாக்குனவர். துருக்கிங்கிற ஒரு நாடை உண்டாக்குனவர் யாருன்னு கேட்டால் அத்தா துருக்குங்கிற அத்தாண்டா தந்தை. நம்ம கூட முஸ்லீம்கள் அத்தான்னு கூப்பிட்றாங்களா ஹனஃபிகள்லாம், அதெல்லாம் துருக்கி சொல்லுது. அத்தா துருக்குன்னா அத்தாண்டா தந்தை. அப்போ முஸ்தபா கமால் என்பவர் அத்தா துருக்கு என்று, துருக்கியின் தந்தை என்று, அவன் 1 நம்பர் இஸ்லாத்துக்கு எதிரானவன், அது வேறு விஷயம். புரட்சிங்கிற பேர் நிறைய அவங்கிற பேரில் இஸ்லாமிய அடிப்படையெல்லாம் தகர்த்த ஒரு கெட்ட ஒரு ராஜா தான் அவன். இருந்தாலும் முஸ்தபா கமால் அத்தா துருக்கு தான் அந்த துருக்கிங்கிறத உண்டாக்குறாரு. அது தனியாக கைப்பற்றி இது துருக்கிங்கிற ஒரு நாடுங்கிறத உண்டாக்கி இஸ்தம்பூல், இந்த கான்ஸ்டாண்டினோபிள்ங்கிறாங்கல்ல, இஸ்தம்பூலுங்கிறத தலைநகராக கொண்டு ஆரம்பிக்கிறார். அப்போ 1923க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 1300 ஆண்டுகளாக நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து 1300 ஆண்டுகளாக துருக்கின்னு ஒரு நாடே இருந்ததில்லை. ரசூலுல்லாஹ் காலத்திலையும் இருந்ததில்லை, சஹாபாக்கள் காலத்திலையும் இருந்ததில்லை, 2ஆம் நூற்றாண்டில் இருந்ததில்லை, 3ஆம் நூற்றாண்டில் இருந்ததில்லை, 4ஆம் நூற்றாண்டில் இருந்ததில்லை. அப்போ துருக்கின்னா இப்போ துருக்கி நாட்டோட சண்டை நடக்கும்னு ஒரு துருக்கி நாடே கிடையாது. அப்போ நாடு இருந்தால் தான் சண்டை போடுவாங்க. அப்போ துருக்கிங்கிறது யாருன்னு கேட்டால் இவங்க சொன்ன அந்த அடையாளம், மூக்கு சப்பையாக இருக்கிறது, கண்ணு சிறுத்து இருக்கிறது, அந்த மங்கோலியர்கள் அப்படி இருக்கும், கண்ணு சிறுத்து அடையாளத்தோடு சொல்கிறாங்க. மூக்கு சப்பையாக இருக்கும், முகச்சக நல்ல சிகச்சிவன் இருப்பாங்க, 2வது கண்கள்லாம் சிறுத்து இருக்கும். அப்போ முகம் இப்படி கேடைய மாதிரி அகலமான நல்ல அகன்ற முகமாக இருக்கும். அகன்ற முகத்தோட அகன்ற சிவந்த என்ன செய்கிறது, மூக்கு சப்பையாக இருக்கிற
கண்கள் சிறுத்திருக்கிற கண் இப்படி சுருங்கி இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு துருக்கியர்கிட்ட போர் செய்வீங்க என்று சொல்வது, அன்றைக்கு துருக்கு என்று சொல்வது மங்கோலிய இனத்தை அவங்க தனி டிஃப்ரெண்ட் இனமாக இருப்பாங்க. மங்கோலியர்கள் வந்து ஒரு மங்கோலியனையும் மங்கோலியன்னா இப்போ இந்த சைனா ஜப்பான்லாம் பாருங்கள் ஒரு மாதிரியான ஃபேஸில் இருக்குல்ல, நம்ம ஃபேஸ் மாதிரி அவங்க ஃபேஸ் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு இனக்குழு தான் மங்கோலிய இனம்ங்கிறது. அப்போ மங்கோலிய இனத்தோடு தான் போர் செய்வீங்க என்று அதை சொல்லுதே தவிர அது துருக்கி நாட்டோட உள்ள போரை சொல்லவே கிடையாது. அப்போ வந்து இந்த மங்கோலியர்கள் செஞ்சாங்கன்னு கேட்டால் போர் செஞ்சு வந்து முன்னாடி இருந்த அந்த மங்கோலியர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நைசாப்பூர், சமர்கந்து, புகாரா, பாக்தாது இது எல்லாத்தையும் கைப்பற்றிக்கிறாங்க. அன்னைக்கு ஹலீஃபாவால் மூத்தசிம் பில்லான்னு ஒருத்தர் இருந்தார், அவரையும் கொண்டுடுறாங்க. அப்போ கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மங்கோலியர்கள் வந்து மத ரீதியாக வந்து அவங்க இதை செய்யலை, மதவெறியர்கள் கிடையாது, அவங்க இஸ்லாத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு அவங்களுடைய ஒரு தூதரை இவங்க கொண்டு விட்டாங்கன்ட்டு அப்படியான ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் இந்த மங்கோலியர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராக ஹலீஃபா மூத்தசிம் பில்லாவுக்கு எதிராக படை திரட்டி வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க, எல்லாத்தையும் கைப்பற்றிடுறாங்க, முஸ்லீம்கிட்ட உள்ள எல்லா பகுதியும் கைப்பற்றிடுறாங்க. அப்படி கைப்பற்றின பிறகு இது யாருன்னா அந்த செங்கிஸ்கான் சொல்கிறாங்கல்ல, அவர் தலைமையில், செங்கிஸ்கான்கிறது பேரை பார்த்து முஸ்லீம் மாதிரி தெரியும், அவர் முஸ்லீம், அவர் மங்கோலியர், அவருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ இஸ்லாம்ங்கிறத அவர் வெறுத்தவரும் கிடையாது, ஒரு இஸ்லாமியரும் கிடையாது. ஆனால் முஸ்லீம்களை வந்து ரொம்ப கருவறுத்தார். முஸ்லீம் என்பதற்காக இல்லை, ஆட்சி அடிப்படையில் எங்கள் இல்லை மிரட்டிங்க என்ற ஏதோ ஒரு தகராறின் காரணமாக அது பழிதி இருக்க என்று நெஞ்சார் படை திரட்டி வந்து அந்த செங்கிஸ்கான் தலைமையில் நடந்த யுத்தம் தான் அந்த மாதிரி துருக்கி இனத்தோடு நடந்த யுத்தமாக வரலாறுல கிடைக்கிறது. அப்படியே ரசூல்லா சொன்னதுலேருந்து இந்த மங்கோலியர்கிட்ட ஏதாவது சண்டை நடந்திருக்காண்டா அந்த செங்கிஸ்கானுடைய சண்டை தான். செங்கிஸ்கான் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு போன உடனே அது செங்கிஸ்கான் வந்து நெஞ்சார்னு கேட்டால் அந்த போர் செஞ்சிட்டா கூட இஸ்லாம் மதத்தை படிக்கக்கூடியவராக, இஸ்லாம் மதம்ங்கிற வகையில் அவருக்கு அது வெறுப்பு கிடையாது. இஸ்லாம் மார்க்கமோ கிறிஸ்து எந்த மதத்தினரும் நீங்கள் மதப்படி செஞ்சுக்கிறங்க, ஒரு மத திணிப்புக்கு சில பேர் செய்வாங்கல்ல, அவருக்கு நாடு ஆட்சியாளர்கள் எனக்கு ஒரு செஞ்சுட்டாங்கன்னு நாட்டை கைப்பற்றிக்கிட்டார தவிர இந்த மத விவகாரங்களில் அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு கசப்பை காட்டக்கூடிய மன்னராக அவர் செங்கிஸ்கான் இருந்தது இல்லை. அப்போ அந்த செங்கிஸ்கானுடைய ஒரு பேரன் பெர்கே காண்டு அவருக்கு பேர், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இஸ்லாத்தை தழுவுறார். அவங்க கையில் ஆட்சியெலாம் வந்த பிறகு முஸ்லீம்களோட பழகுறாங்க, அவங்க பள்ளிவாசலை பார்க்குறாங்க, தொழுகையை பார்க்குறாங்க, இவங்களுடைய இறையச்சம் அந்த வழிபாட்டு முறையெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது மங்கோலியர்களுக்கு. அந்த செங்கிஸ்கானுடைய பேரன் என்ன பண்ணுறாருன்னா இஸ்லாத்தை தழுவுன பிறகு அவர் கையில் இருந்த ரஷ்யா, கஜகஸ்தான் அங்கெல்லாம் இஸ்லாம் பயங்கரமாக பரவுது. ராஜா வந்துட்டார்னு சொன்னால் அங்கெல்லாம் நல்லா பரவுகிறது. அதே மாதிரி பாரசீகத்தில் மங்கோலியர்கள் பாரசீகத்தை ரெண்டாக பிரித்து ஆட்சி பண்ணாங்க. பாரசீகத்தில் ஆட்சியாக இருந்தவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கசான் முகமதுங்கிறவர், அவர் ஒரு மங்கோலிய அரசர் இஸ்லாத்தை தழுவி கசான் முகமதுன்னு மாற்றி அவர் தலைமையில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ தான் ஈரானில் இஸ்லாம் வருது. ஈரானில் இஸ்லாம் வர்றதை எதை வச்சு வருதுன்னு கேட்டால் மங்கோலியரை வச்சு தான். மங்கோலியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இஸ்லாமின் மீது வெறுப்பு கிடையாது. அந்த மாதிரி இது அந்த உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் நாடுகள் இஸ்லாத்துக்கு வந்ததற்கும் இது ஒரு அதிசயமாக சொல்லுவாங்க வரலாறில். ஒரு இனத்தை அழிப்பதற்கு வந்தவங்க அந்த மார்க்கத்தை பரப்புறதுக்குரிய எல்லாம் பின்னாடி மாறிட்டாங்க. மங்கோலியர்கள் வந்து இஸ்லாமியர்களை அழிப்பதற்கு, இஸ்லாமியர்கள் என்பதற்காக இல்லை, அந்த ஆட்சியாளர்களை அழிப்பது நாடு பிடிக்க ஏதோ ஒரு நோக்கத்துக்கு வந்து இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த மத விஷயங்களில் வந்து ஒரு தலையிடாமல் ஒரு ஆய்வு மனப்பான்மையோடு கருதிய காரணத்தினால் அந்த செங்கிஸ்கானுடைய பேரன் முடிஞ்ச உடனே பேரன் காலத்தில் உள்ளவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்லாத்தினுடைய காதலர்களாக மாறி அவங்கவுங்க தங்கள் பகுதியில் தாங்களும் இஸ்லாத்தை ஏற்றி பரப்பக்கூடியவங்களும் ஆகிட்டாங்க. இது இதுதான் இதை சொல்கிறது. இது எப்போ நடக்குதுன்னு கேட்டால் அதாவது ரசூல்லா காலத்துக்கு 600 ஆண்டு கழித்த பிறகு இது நடக்கிறது இந்த சண்டை. இதை இப்னு தைமியா அவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய நூலில் ஜவாபு சஹீஹ் என்கிற நூலில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த துருக்கி என்பவர்கள் யார் என்று கேட்டால் காத்தலஹுமுல் முஸ்லிமூன மின்ஹீன் ஹரஜ ஜெங்கிஸ்கான் என்பவர் புரட்சி செய்த நேரத்தில் முஸ்லீம்கள் சண்டையிட்டதைத்தான் இது குறிக்கிறது. அவருடைய பெரிய ராஜாவாகிய செங்கிஸ்கான், அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் இவங்க நிறைய அளவுக்கு முஸ்லீம்கள் சண்டை நடத்தி
பெரும் சண்டையில் நம்ம ஜெயிப்போன்ற சொல்லலை, ஜெயிக்கவும் இல்லை. செங்கிஸ்கானுடைய படையோடு அந்த துருக்கியர்களோடு இஸ்லாமியர்களுக்கு நடந்த போரில் நீங்கள் ஜெயிப்பீர்கள்னு சில இடத்துல முன்னறிவிப்பு செய்வாங்கள்ல, சண்டை செய்வீங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்களே தவிர வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லலை. ஹத்தா துகாத்திலு, நீங்கள் யுத்தம் செய்கிற வரைக்கும் அது கேமனால் வராதுன்னாங்க, யுத்தம் செஞ்சுட்டாங்க. அப்போ யுத்தத்தில் முடிவு என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னால், செங்கிஸ்கான்கிட்ட டோட்டலாக இன்றைக்கு இருந்த இஸ்லாமிய அரசுகள் முழுசாக எல்லாத்தையும் இழந்து விட்டார்கள், தோற்று விட்டார்கள். நிறைய போர்க்களத்தில் உள்ள போர் வீரர்கள்ங்கிற முறையில் முஸ்லீம் கொல்லப்பட்டார்கள். தேடி தேடி முஸ்லீம் அழிப்பாங்கள்ல, அந்த மாதிரி செங்கிஸ்கான் செய்யலை. போர்க்களத்தில் நிறைய முஸ்லீம்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அந்த மாதிரி உள்ளது. இதைத்தான் ரசூல்லா 600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை மென்ஷன் பண்ணி மேற்கோள் காட்டி இப்னு தைமியா அல் ஜவாபு சஹீங்கிற ஒரு நூலில் அவர் சொல்கிறார். இது இவங்களைத்தான் அது குறிக்குது என்பதற்கு அவ்வளோ பக்கமாக ஆதாரங்கள்லாம் இருக்குதுன்னு வேற அவர் சொல்கிறார். அதனால் துருக்கியர்களோடு யுத்தம் நடந்தது என்பது துருக்கி நாடுன்னு யாராவது துருக்கின்னு சொல்லி, அதாவது 1923க்கு முன்னாடி எந்த ஒரு நூலில் துருக்கி என்று வறுமையானால் துருக்கி நாடுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அப்போ துருக்கி நாடுன்னு ஒன்று இல்லை. அப்போ துருக்கி என்பது அந்த இனம், மூக்கு சப்பையாக இருக்கக்கூடிய, அகன்ற படர்ந்த முகமுள்ள, செக்கச்செவேர்னு இருக்கக்கூடிய, இடுங்கிய கண்களை கொண்ட ஒரு 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 இனத்திற்கு பெயர் அது. அதுதான் துருக்கி என்பது. அது இந்த நாட்டுக்கு துருக்கின்னு பேரை வச்சினவுன்னு அர்த்தத்தை மாற்றிட்டாங்க. அது இப்போ அந்த 1923க்கு பிறகு துருக்கின்னு சொல்லப்பட்டால் துருக்கி நாடு. ஹதீஸுகளில் அந்த துருக்கின்னு சொல்லப்பட்டால் துருக்கி நாடு கிடையாது, துருக்கின்னு ஒரு நாடு கிடையாது. அன்றைக்கு உள்ள மக்கள் அறிஞ்சு வச்சுருந்தாங்க, துருக்கி இந்த மாதிரி ஆட்களோடு நீங்கள் சண்டை போடுவீங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மங்கோலியர்கள்ட்ட நீங்கள் என்ன செய்வீங்க, சண்டை போடுவீங்கன்னு ஒரு முன்னறிவிப்பு செஞ்சுருந்தாங்க. அந்த மக்கள் மங்கோலியர் தான் வழங்கியிருப்பாங்க. சஹாபாக்கள் துருக்கின்னு ஒரு நாடு இல்லை, துருக்கின்னு ஒரு நாடு இல்லாமல் இதை சொன்னாங்கன்னா அந்த துருக்கிங்கிற இனத்தை தான் சொல்லுதுன்னு வழங்கியிருப்பாங்க. அந்த துருக்கி இனம் என்ன, மங்கோலியர் தெரிவிப்பாங்க, எத்தனை மங்கோலியரை பார்த்துருப்பாங்க. அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளம் அப்படி புரிஞ்சிருக்கும். இந்த இனத்தோடு நமக்கு ஒரு சண்டை இருக்குது அப்படின்னு ஒரு விளங்குகிற ஒரு முன்னறிவிப்பு தானே தவிர, ஆனால் வெற்றி பெறக்கூடிய யுத்தமாக இருக்கலை. பட்டுத்தோல்வி, இஸ்லாமிய கம்ப்ளீட்டாக டோட்டலாக அவுட் ஆன ஒரு இல்லை, இஸ்லாமிய அரசை இல்லாமல் ஆன ஒரு சம்பவம். ஆனாலும் அந்த மங்கோலியர்களாலேயே பல இஸ்லாமிய நாடுகள் உண்டானுச்சு. அவர்கள் இஸ்லாத்தை தழுவி தங்கள் ஆட்சியில் உள்ள பகுதிகளில் இஸ்லாத்தை நெஞ்சாங்க கொண்டு போனாங்க என்பதுதான் அதுக்குரிய விஷயம்.